ஹலோ விவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டியாகவும் சத்தாகவும் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக். குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது டக்குன்னு 10 நிமிஷத்தில் இது செய்து கொடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட சத்தாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட சேர்க்குறதுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் இந்த கேழ்வரகு மாவோடையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாம். குட்டீஸுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் அங்கங்கே கடிபடும், அதனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை 1-2 உடச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு போண்டா மாவு பதத்தில் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போது நல்லா கலந்துட்டேன். நம்ம கலந்து எடுத்த மாவு இது போல் இருக்கணும். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து சின்ன சின்னதாக உருண்டைகளாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பக்கோடா போல் கிள்ளிட்டு சேர்க்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்க்க போகிறேன். இது போல் ஒன்று பின்ன ஒன்று சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சே வேக வச்சுக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன். கேழ்வரகு மாவுங்கிறதுனால செவந்து வர்றது தெரியாது. அதனால் எண்ணெயோட சத்தம் அடங்கினதும் இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சத்தம் அடங்கிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இது போலவே சின்ன சின்ன போண்டாக்களாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். 2வது முறை சேர்த்ததுமே தயாராகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்லாம் தயாராகிட்டு இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கேழ்வரகு மாவில் கஞ்சி அடைலாம் பண்ணியிருப்போம். அது போல் செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஸ்நாக்காக செய்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா முறுமுறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.